வணக்கம் சார். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மீன் இருக்குது. அதை விட்றதுக்கு எனக்கு ஒரு டேங்க் வேணும். எந்த மாதிரி டேங்க்னா ஒரு பெரிய சைஸ் டேங்க் வேணும். என்கிட்ட நிறைய மீன் இருக்குது. நிறைய கப்பி ஃப்ரைஸ் இருக்குது. அதுக்கப்புறம் அதெல்லாம் விடணும். எனக்கு கப்பிக்கான ஒரு நல்ல பெஸ்ட் டேங்க் வேணும். கப்பிக்கான பெஸ்ட் டேங்கா? எடுத்துடலாம். ஆனால் அதுக்கு முதல்ல உங்களுக்கு எது பெஸ்ட் டேங்க் தெரியணும்ல, அதுக்கு இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இதான் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இருக்க ஒரு சிமெண்ட் டேங்க். இது பார்த்தீங்கன்னா ஒரு கப்பி டேங்க் தான். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எது கப்பிக்கு பெஸ்ட் டேங்க் அப்படின்னு பார்க்க போகிறோம். கப்பி ஃபிஷ் எல்லாருமே வளர்த்துவோம், பட் அதுக்கு எது பெஸ்ட் டேங்க் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஒரு கப்பி டேங்க். இது பார்த்திங்கன்னா நம்ம மீன்லாம் கொண்டு போகிறோம். அந்த பெட்டியை மீன் பெட்டி அப்படிம்பாங்க. பட் அதுக்கு இன்னொரு பேர் எனக்கு சத்தியமாக தெரில. இதுக்கு வேறு ஒரு பேர் இருக்குது. அந்த பாக்ஸ் பேர் எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதில் தான் விட்ருக்கோம். இதோடைய ஹைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 feet இருக்கும். இதுக்கு பிரெத்து பார்த்திங்கன்னா 1.5 feet இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் உள்ள டேங்க் தான். இந்த டேங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் வாட்டர் டெம்பரேச்சர் சூப்பராக மெயின்டைன் ஆகுது. இது மீன்லாம் கொண்டு போகிறதுக்கு பயன்படுத்துகிறதுனால இந்த டெம்பரேச்சர்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக செட் ஆகுது. இதில் பார்த்திங்கன்னா நம்ம டாக்ஸி உள்ள கப்பியோடைய பேரண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதுவும் பார்த்திங்கன்னா அது மாதிரி ஒரு டப்பு, பட் இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கும். ஒரு 1/2 feet ஹைட் தான், பட் இது ரொம்ப லென்த்தாக இருக்கும். ஒரு 2.5 feetலேருந்து இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பிளாக் மாஸ்கோ தான் இருக்குது. ஜெட் பிளாக் மாதிரி ஆகிட்டு இருக்குது. அன்றைக்கி நம்ம செப்பரேட் பண்ணி விட்டுருந்தோம், அதுதான் இதில் இருக்குது. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிற ஒரு பெரிய சிமெண்ட் டேங்க்னு சொல்லலாம். இருக்கிறதுலே பெரிய சிமெண்ட் டேங்க் ஃபார் கப்பி அப்படின்னு சொல்லலாம். சிமெண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் நிறைய ப்ளஸ் இருக்குது. அதை பற்றி நான் சொல்கிறேன். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மீன்கள்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஆக்டிவாக இருக்குது. மார்னிங் ஃபீடு போட்டுட்டோம், ஆனால் அது ஃபீடுக்கு வேண்டி வெயிட் பண்ணுற மாதிரியே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நம்மளுடைய டேங்க்ஸை பார்த்துருப்பீங்க. 2 பார்த்தீங்கன்னா அந்த மீன் பெட்டி, அதுக்கப்புறம் 1 பார்த்தீங்கன்னா நம்ம சிமெண்ட் டேங்க். சிமெண்ட் டேங்க் செட் பண்ணுற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த சிமெண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ளஸ் அப்படின்னா, ஒரு ஃப்ரைஸாக இருந்தாலும் சரி, ஒரு பெரிய மீனாக இருந்தாலும் சரி, ஒரு ஆக்சிஜன் ஃப்ரீ பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே ஒரு பகல் டைம் போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரீயான ஒரு ப்ரீத் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு மீனுக்கு சிமெண்ட் டேங்க் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்று. ஏன்னா அது ஒரு ஃப்ரீ ப்ரீத் பிளேஸாக கண்டிப்பாக இருக்கும். என்ன தான் நம்ம ஒரு ஆர்டிஃபிஷியல் ஏரேஷன் என்ன தான் கொடுத்தாலுமே அந்த ஃப்ரீ ப்ரீத் பிளேஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக சிமெண்ட் டேங்க் தான். நான் எப்போவுமே கப்பிக்காக இருந்தாலும் சரி, எந்த மீனுக்காக இருந்தாலும் சரி, நான் ப்ரிஃபர் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிமெண்ட் டேங்க் தான். சிமெண்ட் டேங்கை ரீப்ளேஸ் பண்ணணும்னா ஒரு நேச்சுரல் பாண்டால் தான் முடியும், வேறு எதாலையுமே முடியாது. அவ்வளோ ஒர்க்ஃபுல்லான டேங்க் அப்படின்னா சிமெண்ட் டேங்க் தான். நான் செட் பண்ணியிருக்க டேங்க் பார்த்திங்கன்னா எத்தனை ரூபா வரும் பட்ஜெட் அப்படின்னா, மினிமம் ஒரு 400-500 தான் வரும் அந்த ரவுண்ட் அதெல்லாமே சேர்த்து. இது பார்த்திங்கன்னா கஸ்டமைஸ்டாகவும் இருக்கும். நம்ம ரவுண்டு க்ரியேட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி நம்மளே க்ரியேட் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். இப்போ ஒரு ஃபார்ம் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த டேங்க்ஸ் நீங்கள் இப்படி ரவுண்டாக நீங்கள் அந்த வட்டுன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் வாங்க தேவையில்லை. அதை மேக் பண்ணுற அது வாங்கிட்டாரு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்களே உருவாக்கிக்க முடியும். மேக் பண்ணுறதை வாங்கி நீங்களே மேக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேவையான சைஸுக்கு நீங்கள் டேங்க் செட் பண்ணி எடுத்துட முடியும். இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, இந்த மாதிரி சிமெண்ட் டேங்க் நீங்கள் வாங்கும்போது கண்டிப்பாக அதுக்கு ஒரு ஓவர்ஃப்ளோ பைப் செட் பண்ண வேண்டியது இருக்கும். அது செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப ரிஸ்க். ஏன்னா இது சீக்கிரம் சிமெண்ட் டேங்கை பொறுத்த வரைக்கும் ஃபில் ஆயிரும். எந்த டேங்குமே அப்படி தான். ஆனால் சிமெண்ட் டேங்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆயிரும். நான் சிமெண்ட் டேங்குக்கு அடுத்து ப்ரிஃபர் பண்ணுற டேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்பாலின் டேங்க். டார்பாலின் அப்படிங்கிறது நம்ம டார்பாலின் பாண்டு தான் செட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ கப்பிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிலோ ஷீட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு இந்த பாண்டு மாதிரி செட் பண்ணுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட்டடாகவும் சரி, சிமெண்ட் டேங்க் அடுத்து நான் ப்ரிஃபர் பண்ணுற டேங்க். ஏன்னா மீனுக்கு அதுலேயும் ப்ரீத்திங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஓப்பனாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, மீனுடைய க்ரோத்தும் கலர் அண்ட் குவாலிட்டி அந்த மாதிரி ஹைட் குறைஞ்ச அந்த மாதிரி டேங்க்ஸால் இன்னும் பெட்டராக இருக்குது. ஏன்னா ஃபார்ம் வச்சிருக்கவங்களாம் மேக்ஸிமம் அதை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி டேங்க்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். அது நம்ம பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் சரி. இன்னொன்று என்னென்னா, நம்ம யோசிக்கிற மாதிரி மீன்களுக்கு நல்ல க்ரோத் அண்ட் குவாலிட்டி எடுத்துகிட்டு வர முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் சொல்லுவேன். ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பார்த்திங்கன்னா கப்பிக்கு இப்போ இருக்கிறதுல டார்பாலின் டேங்க், அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ், இது 2 தான் ஃபார்மிங்க்கு யூஸ் பண்ணுற டேங்க்ஸாக இருக்குது. சொன்ன இந்த 3 டேங்க்ஸுமே என்னுடைய லிஸ்ட்டில் டாப் 3ல இருக்கக்கூடியது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மீன்கள்லாம் அந்த 3 டேங்க்ஸ்லையும், அதுவும் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் எல்லாம் நல்ல குவாலிட்டி தருது. டெம்பரேச்சர் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் பெருசாக நடக்காது. அதே தான் நான் என்ன சொல்லுவேன்னா, சிமெண்ட் டேங்க்லையும் டார்பாலின் டேங்க்லையும் இந்த 3லேயும் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் நடக்காதனால மீன் ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே இருந்துகிட்டு இருக்கும். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு கலர் அண்ட் குவாலிட்டி அதோடைய க்ரோத் அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொடுக்குற ஃபீடும் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா நல்ல ஒரு கப்பிக்கான பெஸ்ட் டேங்க்ஸாக இதை 3 நான் சொல்லுவேன். உங்களுக்கு எந்த பெஸ்ட் டேங்க் தோணுது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை எனக்கு தெரியாத டேங்க்ஸ் இருக்குது, இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அப்லோட் பண்ணுவோம். இன்னும் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோதான். வீடியோ பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.